சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த டாமி கிட்ட வாங்கின அடியில ரத்தம் கக்கிக்கிட்டு இல்ல அவனோட ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்டோட பவர் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட இப்ப காம்பேட் ஸ்கோரும் அதிகமா இருக்கு. இதுல அந்த பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் வேற இப்ப இருக்கிற ஸ்டேஜ் அவன் கிட்டத்தட்ட ஒரு 3rd லெவல் வாரியரா மாறிட்டான். இப்ப இவனை சமாளிக்கிறதுக்கு என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் வேணும். அதுவும் இன்னும் கூல்டன் முடியல. இவன் கூட இப்ப எப்படா சண்டை போட்டோம் அப்படின்னு இருக்கான். அந்த டாமியும் சிரிச்சுக்கிட்டே ஈனோஸ் நீ முன்ன இருந்ததோட இப்ப ரொம்ப வீக்கா இருக்கு இடங்குதே அப்படிங்கிறான். ஹீரோவும் வாய மூடுறா அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த டாமியும் என்னடா நீ மறுபடியும் பழைய டெக்னிக்கவே யூஸ் பண்றிய அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நான் என்னோட கிரேட் ஷூவோட பர்ச்சேஸ் பண்ணப்பயே நிறைய ஸ்கில் கார்டையும் பர்ச்சேஸ் பண்ணனேன். அதுல இருக்க டெக்னிக் எல்லாம் உனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணலான்ட்டே வச்சிருந்தேன். அதுல ஒரு டெக்னிக்கை இப்ப பாடுறா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் ஃபிளேமிங் வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக் கிளாஷ் ஆனதுல அந்த டாமியும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை நல்லிஃபை பண்ணிட்டான். அப்ப நம்ம வாத்தியாரும் டாக்டரும் இங்க என்ன நடக்குது, இந்த டாமி எப்படி ஈனோஸோட அட்டாக்கை நல்லிஃபை பண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அதே ஷாக்ல இல்ல இப்ப இவனால என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பட் டெக்னிக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியுதா, சரி முடிஞ்சா இப்ப இந்த வருஷனை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 பட் பிளஸ் ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த டாமியும் அட உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு மறுபடியும் ஃபிளேமிங் வாட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்கும் கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஒரு புகை மூட்டத்தையே கிரியேட் பண்ணிட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இல்ல அவன் என்னோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த டாமியும் ஆமா அப்புறம் இது இப்ப என்னோட டர்ன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் பிளட்டி டெத் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். ஹீரோவும் அவனோட என் கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை வச்சு ஒரு ஷீல்டு உருவாக்கலான்னு பார்த்தா அவனோட ஸ்பியரே சல்லியா உடஞ்சு போச்சு. அதனால நம்ம ஹீரோவும் அடி வாங்கி பறந்து போய் விழுவுறான். அப்ப நம்ம வாத்தியாரும் டாக்டரும் ஷாக் ஆயிட்டு ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இல்ல என்னோட என் கேம் அட்டாக்னால அவனோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ப்ராபபிளி அந்த டாமி இப்ப 3rd ஆர்டர் வாரியரா இருக்கானா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த டாமியும் ஷாக் ஆகிறதுக்குலாம் நேரலடா அப்படின்ட்டு அவனோட சோடை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே இறக்கிட்டான். ஹீரோ கத்தி ஊத்து வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த சோடை ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையில ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அதில் அந்த டாமிக்கு என்னதான் கொஞ்சம் டேமேஜ் விழுந்திருந்து அவன் பின்னாடி தள்ளப்பட்டு இருந்தாலும் டே ஃப்ராஸ்டர் நீ என்னோட அட்டாக்கையே டாஜ் பண்ணி என்னையே அட்டாக் பண்ணிட்டியா, சரி இப்ப நீ நான் ஏன்டா உயிரோட இருக்கேன்னு வருத்தப்படுற மாதிரி ஒன்னு பண்ண போறான் அப்படின்ட்டு உன்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் உடைக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான பஞ்சஸ் எல்லாம் கொடுக்குறான். ஹீரோவும் சாகர நிலைமையில அவனோட பஞ்சஸ் எல்லாம் தடுக்க முடியாம தடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் உடனே நீ சரண்டர் ஆயிரு, இந்த பேட்டில்ல சாகர அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் இல்ல நான் இப்ப சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். அந்த டாமியும் அப்படியா சரி ஒரே அடியா போய் சேர்ந்துடுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு லாஸ்டா ஒரு பஞ்சை கொடுத்து பறக்க விட்டுட்டான். அப்ப நம்ம டாக்டரு வாத்தியாரு ஃப்ரெண்டு 3 பேரும் ஃப்ராஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த டாமியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது ரெஃப்ரி வந்து தடுத்துட்டு டே டாமி இதை இதோட நிறுத்தியா, அவன் ஏற்கனவே தோத்து போயிட்டான் அப்படிங்கிறாரு. அவனும் சரி அந்த செத்த எலிய இல்ல சாக போற எலிய முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் வாயில இருந்து ரத்தம் கக்கிக்கிட்டு இல்ல நான் இந்த பேட்டில்ல தோத்து போயிட்டேன் இப்ப என்ன சாக போறேன்னா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டமும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட்டை நீங்க அன்லாக் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோ எஸ் கொடுத்தான் அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டெத்து, அப்புறம் 20% அவனோட கான்சியஸை இழந்துருவான். இது ரெண்டும் இல்லைன்னா 30% அதர் சைடு எஃபெக்ட். ஹீரோவும் நான் இந்த பேட்டில்ல வின் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிக்கு பதிலடி கொடுத்தாகணும், இப்ப இதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த ஜெனட்டிக் எலமெண்ட் அன்லாக் பண்றதுக்கு எஸ் கொடுத்துட்டான். அப்போ அந்த சிஸ்டமும் பிளேயரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட் அன்லாக் ஆயிருச்சு. அதனால பிளேயரோட ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் இப்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் இப்ப பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா அட்வான்ஸ் ரேங்குக்கு போயிட்டாரு. இதனால அவரோட ஹெல்த் ஸ்ட்ரென்த் ஸ்பீடு அப்புறம் காம்பேட் ஸ்கோர் இது எல்லாமே சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா அவரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்ணதுனால ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் ஆர்டர் வாரியரா எவால்வ் ஆயிட்டாரு, அதுக்கும் ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க உங்களோட செகண்ட் ஆர்டர் வாரியர் அப்படிங்கிற டைட்டில் யூஸ் பண்ண போறீங்களா, ஒருவேளை நீங்க இந்த டைட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் 5% இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த 5% ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து ஒரு பாசிவ் ஸ்கில். அடுத்த
அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ரெஃப்ரியும் டாமி ஸ்ட்ரைக்கர் இந்த பேட்டல்ல வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வராரு. பார்த்தா நம்ம ஹீரோ கையை தூக்குறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவங்களும் எப்பா ஜட்ஜே கொஞ்சம் அங்க நல்லா பாரு, ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இன்னும் தோத்து போகல அப்படிங்கிறாங்க. அந்த ஜட்ஜும் என்னது ஃப்ராஸ்டரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஷாக்ல பார்த்தா ஹீரோவும் எந்திரிச்சுக்கிட்டு ஆஹா இந்த பவர் வேற லெவல்ல இருக்கு, இப்ப என்னோட நாடி நரம்புல என்னோட பவர் ஃப்ளோ ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு இனிமே தாண்டா ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த பெருசும் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறத பார்த்துட்டு ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போல இருக்க, ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி சுத்தமா கல்டிவேஷன் பவரே இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தன் இன்னைக்கு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே எடுக்காம இந்த அளவு சண்டை போட்டு இன்னுமே சண்டை போறதுக்கு ஆர்வமா இருக்கான். இப்போ இவன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு இருக்கான் அப்படின்னு அந்த பெருசும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஹீரோவோட ஃபைட்டை பாக்குறாரு. அந்த ரெஃப்ரியும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாமியும் என்னது இந்த பைத்தியக்காரன் இன்னும் சாகலையா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு அவனும் ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நீ தாண்டா சாக போற டாமி அப்படின்ட்டு ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண வரான். அந்த டாமியும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்ட்டு ஸ்கல் கிரஷிங் ஃபீஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அந்த டாமியோட கையை ஒரு மாதிரி திருவுற மாதிரி இருக்கு. அவனும் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பவர் இவனுக்கு எப்படா கிடைச்சிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த டாமியோட கையும் சுக்கு சுக்கா உடஞ்சு போச்சு, ஏதோ மெக்கானிக்கல் ஹேண்ட் அடங்குது. ஹீரோவும் டே உன்னோட கை என்ன மெக்கானிக்கல் ஹேண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டாமியும் ஆமா உன் கூட சண்டை போட்டு நான் அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்ததுனால நான் சாகர நிலைமைக்கு போயிட்டேன், அதுல இருந்து திரும்பி வந்து என்னோட ஒரு கையை நான் மெக்கானிக்கல் ஹேண்டா ஃபிட் பண்ணனேன், இதனால என்னோட கல்டிவேஷன் தேர்ட் ஆர்டர் வாரியரை மட்டும்தான் மாற முடியும், அதுக்கு மேல என்னால கல்டிவேஷன் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் நீ தாண்டா லூசர் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு செத்து போடா அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த டாமியோட கழுத்துலயே ஒரு கிக்க விட்டு பறக்க விட்டுட்டு டேய் நீ தப்பான வழியை சூஸ் பண்ணதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது, இப்போ உன்னோட தண்டனையை தாண்டா நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டாமியும் பாதி வானத்துல பறந்துட்டு இருக்கான். ஹீரோவும் அங்கிருந்து ஒரு ஜம்ப போட்டு அந்த டாமியோட கண்ணுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவனும் ஷாக் ஆயிட்டு எனது இவ்வளவு வேகமா, ஆனா இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் அதுக்கு முன்னாடி தீக்க வேண்டிய கணக்கை தீத்துருவோம் அப்படின்ட்டு அவனை பயங்கரமா அட்டாக் பண்றான். இதுல நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் குஷி ஆயிட்டு ஆமாண்டா மாப்பிள அப்படிதான் அந்த டாமியை சும்மா விடாத, அவனை நீ கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நம்ம டாக்டரும் ஆமா ஃப்ராஸ்டர் நீ இந்த பேட்டல்ல வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த டாமியோட தம்பிக்காரனும் டேய் ஈனோஸ் என்னோட அண்ணனை அடிக்காதரா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அது எதுவும் கேட்காம அந்த டாமியோட மூஞ்சி மோகர பல்லு எல்லாத்தையும் பேத்தெடுத்து அங்கிருந்து தூக்கி ஃபுல் ஃபோர்ஸோட கீழே தரையில் அடிக்கிறான். அதோட நிறுத்தாம தரைக்கு வந்து மறுபடியும் அந்த டாமியை அட்டாக் பண்ண போறான். அப்போ அந்த ரெஃபரியும் டே ஃப்ராஸ்டர் நிறுத்து, ஏற்கனவே உன்னோட ஆப்பனண்ட் தோத்து போயிட்டான்டா, நீ இதுல ஜெயிச்சிட்டடா அப்படின்னு கத்துறாரு. ஹீரோவும் ஓ அப்படியா சரி பொழைச்சு போடா அப்படின்னு அந்த டாமியை தூக்கி போட்டான். அப்ப ரெஃபரியும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த பேட்டல்லையும் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் போடுறா மாப்பிள நீ தாண்டா பெஸ்ட், இங்க இருந்த மொத்த பேத்து வாயுவும் பொழக்க வெஸ்டல்ல, அது மட்டும் இல்லாம அந்த டாமியை 2 டைம் நீ போட்டு பொழந்திருக்க, இதுக்கு மேல அவனுங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே உன் வழிக்கு வரமாட்டாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டாமியோட பிரதரும் இல்ல என்னோட அண்ணன் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருந்தான், அந்த ஃப்ராஸ்டர்னால எப்படி என்னோட பிரதரை தோக்கடிக்க முடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பெரியவரும் ஆஹா இந்த பையன்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம நல்ல டேலண்டாவும் இருக்கானே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அந்த டீனோட மூஞ்ச பார்க்கணுமே ஈ ஆடாம இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அவன் எப்படி டாமி ஸ்ட்ரைக்கரை தோக்கடிக்க முடியும், நான் இப்ப அவன் அப்பனுக்கு என்னடா சொல்லட்டும் அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த டாமி இவ்வளவு அடிபட்டும் திருந்தாம மறுபடியும் ஒரு ஊசியை எடுத்துக்கிட்டு டே ஃப்ராஸ்டர் இதோட அவன் கதை முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவா அவன் கையை பிடிச்சி டே டாமி இந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு, அப்புறம் உன் கையில இது என்னடா ஊசி அப்படின்னு கேக்குறான். அந்த டாமியும் டே ஃப்ராஸ்டர் இதை நான் உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன், நீ சாக போற, இந்த வைரஸ் மட்டும் ஒரு டிராப் உன்னோட பிளட்ல கலந்துருச்சு அப்படின்னா நீ ஒரு ஜாம்பியா மாறிடுவ, உன் கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சைக்கோவோட பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த ரெஃப்ரியும் டே டாமி ஸ்ட்ரைக்கர் இப்ப நீ பண்ண போறது இந்த ஸ்கூலோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது, அதனால இதை உடனே நிறுத்திடுறா அப்படின்னு கத்துறாரு. அந்த டாமியும் நான் உன்னை இப்போ ஒரு ஜாம்பியா மாத்த போறேன், ஜாம்பி ஜாம்பி அப்படின்னு சைக்கோவோட சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஓ டாமி அப்படியா சரி கொஞ்சம் இதை பாடுறா அப்படின்னு அந்த ஊசி எடுத்து அந்த டாமியோட கழுத்திலேயே குத்திட்டான். அவனும் இதுல ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல இது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு கதறான். ஹீரோவும் டாமி நீ இப்போ ஒரு
மான்ஸ்டரா மாறிட்ட, அதனால நான் இப்ப பண்ண போறது கரெக்ட் தான் அப்படின்னு அங்க உடஞ்சி போய் கிடந்த அவனோட ஸ்பியரை எடுத்து டாமியோட கதையும் முடிச்சிட்டான். அப்ப அவனோட பிரதரும் இல்ல என்னோட அண்ணன் அப்படின்னு கதறான். அப்போ அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராரு. ஹீரோவும் எனது மறுபடியும் இவரா அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அவனும் எங்கடா ஓடுற அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம பெருசு வந்து டே இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துங்கடா அப்படின்னு அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கருக்கு ஒரு பஞ்சு. அவனும் நம்ம பெருசுகிட்ட வாங்கின பஞ்சில் ஒரு அடி பின்னாடி போயிட்டு என்னது 6th ஆர்டர் வாரியரா, இந்த ஸ்டார்லைட் சிட்டில எப்படா 6th ஆர்டர் வாரியர் வந்தான், இவன் எங்கந்திரா வந்தான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சார் அவன் என்னோட பையனை கொண்டு இருக்கான், அதுக்காக நான் அவனை போலீஸுகிட்ட கூட்டிட்டு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசும் என்னது ஒரு மான்ஸ்டரை கொன்னா உங்களால அரெஸ்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கிளாட்டிக் அகாடமில எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரோட அல்ல கை வந்து சார் நாம இங்க இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இப்ப போயிடலாமே அப்படிங்கிறான். வில்லியமோ சரி ஓகே என் பையனை தூக்கிக்கோங்க நாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த ஜாம்பி வைரஸ் எப்படி இந்த ஸ்டூடெண்டோட கைக்கு கிடைச்சிச்சு, இது ஆத்தரைஸ்டு வாரியர்ஸ்னால மட்டும்தான் வாங்க முடியும், இவனுக்கு யாரு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த டீனும் வில்லியம் ஸ்ட்ரைக்கர் கிட்ட போய் சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல, அப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பையனோட பாடியை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த பெருசு கிட்ட தேங்க்யூ மிஸ்டர் ஷீபோர்ட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசும் இவன் என் பையன், இவன் மேல யாராவது கையை வச்சீங்க அவனுங்க சந்திக்க போற பின் விளைவு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த வில்லியமும் அடே பெருசு இரு உன்னையும் பாத்துக்கிறேன் அந்த பொடி பையனையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்புறம் அந்த ஃபெடரேஷன் ஆர்மி கேம்ப காட்டுறாங்க. நம்ம மார்க்கோ அப்புறம் புருஷியர் எல்லாம் நம்ம ஹீரோவோட ஃபைட்டை ஆன்லைன்ல வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஈனோஸ் என்னதான் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியை சேர்ந்த டாமியை தோக்கடிச்சிருந்தாலும் இல்ல கொன்னு இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, இப்ப நம்ம ஈனோஸ் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காண்டா அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம லீடரும் உள்ள வந்து பாய்ஸ் அந்த நியூஸை கேள்விப்பட்டீங்களா, கிளாட்டிக் அகாடமில ஒரு ஜாம்பி வைரஸ் ஸ்டூடெண்டோட கைக்கு கிடைச்சிருக்கு, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண நாம நாளைக்கு அந்த கிளாட்டிக் அகாடமிக்கு போக போறோம், எல்லாம் ரெடி ஆயிக்கோங்கடா அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் எஸ் லீடர் அப்படின்ட்டு நம்மளோட பழைய ஃப்ரெண்ட அவனோட ஸ்கூல்லயே போய் மீட் பண்ண போறோம், அப்புறம் அவனுக்கு பின்னாடி நாம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதையும் அங்க எல்லாத்துக்கும் தெரிய வச்சுட்டு வரணும் அப்படின்னு இவனுங்க ஏதோ பிளான் போடுறானுங்க. நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் நீ கவலைப்படாத நான் சீக்கிரமா உன்னை வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலங்காத்தால யாரும் நம்ம ஹீரோவோட ரூம் கதவை தட்டுறாங்க. ஹீரோவும் தூக்கத்திலேயே யாரா இது இந்த நேரத்துல எதுக்கடா என்ன எழுப்புறீங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு வரான். அப்புறம் அந்த டீன் இன்னும் 2-3 பேர் வந்துட்டு அந்த டீனும் இவன் தான் அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்படிங்கிறான். அப்ப அங்க கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்தவனும் மிஸ்டர் ஈனோஸ் நீங்க அந்த ஜாம்பி வைரஸ் கேஸ்ல ஒரு சஸ்பெக்டா இருக்கீங்க, அதனால நீங்க இப்ப எங்க கூட வரணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே டீனு இது உன்னோட வேலை தானா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டு காமிச்சு என்ன சாகடிக்கலான்னு பார்த்த, இப்ப இதுவா சரி நடத்து அப்படின்னு சிரிக்கிறான். அந்த டீனும் டே என்ன தைரியம் இருந்தா ஒரு ஸ்டூடெண்டா இருந்துகிட்டே என்ன மாதிரி டீச்சர் கிட்ட இந்த மாதிரி பேசுவ, இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஸ்டூடெண்ட் டீச்சரா, டே நீ எப்படா எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்னு சொல்லிட்டு திரியிற, கம்முன்னு போயிரு இருக்கிற வரைக்கும் இப்ப உனக்கு என்ன போட்டு தள்ளிட போறேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அங்க வந்தவனும் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சீக்கிரமா அந்த ஹேண்ட்கஃப் கொடுங்க இவனை நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் ஃபெடரேஷன் ஆர்மில 1 ஸ்டார் மெடல் வச்சிருக்கேன், என்ன உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கான அத்தாரிட்டி ஃபெடரேஷன் சோல்ஜர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறான். அவனுங்களும் எனது 1 ஸ்டார் மெடலா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த டீனும் அடே முட்டா பசங்களா இவன் சொல்றதை ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்க, இவன் வெறும் ஸ்டூடெண்ட் தான், இவங்கிட்ட எப்படா 1 ஸ்டார் மெடல் இருக்கும், இவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் ஒரு கொலகாரன், இவனை சீக்கிரமா கைது பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்கிட்ட 1 ஸ்டார் மெடல் இருக்கிறத நான் ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆர்மி டேங்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறுத்திக்கிட்டு நம்ம லீடரோட இன்னும் 5-6 சோல்ஜர்ஸ் ஒரு படையா அந்த ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு நம்ம லீடரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டீனும் இவனுங்க யாரா புதுசா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம லீடரும் என்ன தைரியம் இருந்தா 1 ஸ்டார் மெடல் வச்சிருக்க அவனை நீங்க அரெஸ்ட் பண்ண பாப்பீங்க, உங்களை தாண்டா நாங்க அரெஸ்ட் பண்ணணும், இப்ப நீங்க மட்டும் எங்க கூட வர முடியாதுன்னு சொன்னீங்க, மவனை உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கான அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் கன் எடுத்து நீட்டுறானுங்க. இந்த சீன் பார்க்கும்போது சரியான கூஸ் பம்ஸா இருந்துச்சு, உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த டீனோ அடே ஃபெடரேஷன் சோல்ஜர்ஸ் நீங்க இங்க என்னடா பண்றீங்க, பார்டர் கேம்ப்ல இருக்கிறத விட்டுட்டு இந்த கிளாட்டிக் அகாடமில உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த போலீஸ் மாதிரி இருக்கணும், மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த முட்டாள் டீன் ஏதோ பொய் சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டான், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். இல்ல சரண்டர் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் தான் சொன்னேன் இல்லடா
எப்படியோ என் மேல கைய வைக்கல, தப்பி தவறி என் மேல கை வச்சிருந்தீங்க, இன்னைக்கு இங்க நடந்திருக்க கதையே வேற அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும் அந்த போலீஸ் எல்லாம் அமுச்சு விட்டு, இல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு, டேய் நான் உங்களோட பாஸுக்கு இப்ப கான்டாக்ட் பண்ணுவேன், அவன் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல உங்க கதையே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ராஸ்டர் எப்படி இருக்க, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நம்ம புருசியரும் எப்பட்ரா ஃப்ராஸ்டர் எங்க என்ட்ரி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான். மார்க்கோவும், ஃப்ராஸ்டர் நேத்து நீ பண்ண சம்பவத்தெல்லாம் நாங்க பார்த்தோம், அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிஸ் அந்த டாமி செத்து போயிட்டான்ல அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண, இல்ல உனக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம வாத்தியர் வந்து, ஃப்ராஸ்டர் எனக்கு தெரியும் அங்க நடந்தது எதுவும் உன்னோட ஃபால்ட் இல்ல, இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி இந்த கிளாட்டிக் அகாடமில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கு, அவனுங்க கொடுத்த ப்ரெஷர்னால உன் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும், எனது டிசிப்ளினரி ஆக்ஷனா, ஐயோ நான் என்ன பண்ண அப்படின்னு ஷாக் ஆகிறான். நம்ம வாத்தியாரும், ஃப்ராஸ்டர் அப்புறம் இந்த லெட்டர் எங்களுக்கு இன்னைக்கு காலையில தான் கிடைச்சிச்சு, நீ என்னதான் அந்த டாமிய ஒரு தற்காப்புக்காக கொண்டு இருந்தாலும் அது இந்த ஸ்கூலோட ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறதுனால உன்னை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும், டே முட்டாள் வில்லியம் ஸ்ட்ரைக்கர் உன்னை நான் சும்மா விட மாட்டேனா அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். அப்ப நம்ம வாத்தியாரும், சாரி ஃப்ராஸ்டர் என்னால எதுவும் பண்ண முடியல, அப்புறம் நான் வேற ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் கிட்ட பேசி உன்னை நான் ஒரு நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும், ப்ரொஃபசர் காமா நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ, அப்புறம் நான் இந்த ஸ்கூல்ல இருந்தே எக்ஸ்பெல் ஆனதுனால என்ன மேஜரா எந்த ஸ்கூல்லயும் சேர்த்திக்க மாட்டாங்க, அதனால நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும், ஃப்ராஸ்டர் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை இந்த இடத்துல சேர்த்திக்கலன்னா என்ன, நம்ம கமாண்டர் கிட்ட பேசி உன்னை நாங்க ஃபெடரேஷன் ஆர்மியில சேர்த்திக்கிறதுக்கு ஒரு அபிஷியலான இன்விடேஷன் அனுப்புறோம், அதனால நீ எங்க கூடவே அங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், ரைட்டு என்னால எந்த காலேஜ்லயும் சேர முடியாது, ஏன்னா நான் இன்னும் கிராஜுவேட் ஆகல, சரி இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான், என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஜாம்பிஸை கொல்லணுமா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம பெருசும், இல்ல அதுக்கு அவசியம் இல்ல அப்படிங்கிறாரு. ஹீரோவும், அட நீங்களா, சரி இப்ப எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம பெருசும், டே குழந்தை உனக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும், அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேக்குறான். நம்ம பெருசும், நீ வேணா என்னோட ஸ்கூல்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நம்ம லீடரும் டென்ஷன் ஆயிட்டு, யாரா அந்த கிழமை எங்கந்திரா வந்தான், காரியம் கை கூடி வர நேரத்துல இப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம மார்க்கோவும் புருஷியரும், லீடர் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, அவரை பார்த்தா ஏதோ பெரிய கை மாதிரி தெரியுது, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம லீடரும், டே முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்கடா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அவனுங்களும், ஓகே ஓகே லீடர் நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும், என்ன அது சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டா உங்க ஸ்கூலு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம லீடரு புருஷியரு மார்க்கோலாம், என்னடா சொன்ன, இப்ப நீ என்னடா சொன்ன, இந்த கிழவன் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டோட டீனா, அப்ப நீ சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் போக போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம பெருசும், ஆமா என்னோட இன்ஸ்டிடியூட்டே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் தான், நான் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்றதுக்காக இங்க இருக்க மீதி ஸ்கூல்ஸுக்கு போய் அங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல கிஃப்டடு இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆனானோ அவனை எங்க ஸ்கூல்ல சேர்த்திப்போம், அப்புறம் மிஸ்டர் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் உன்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே எங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ற அளவு தான் இருக்கு, அதனால நீ ஜாயின் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும், அதெல்லாம் ஓகே தான் சார், இருந்தாலும் என்ன இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பெருசும், அடே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டே என்னதுடா, அப்புறம் இந்த ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் லெட்டரை கொண்டு போய் நீ செப்டம்பர் 1க்குள்ள கொடுத்துட்ட அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூட்ல டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், அப்படியே பெருசு உண்மையாவா, உன்னோட ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன், அப்புறம் நான் கண்டிப்பா அந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. என்னால இதை நம்பவே முடியல, நான் இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் ஆகி இன்னும் முழுசா 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டாப் அகாடமியான அந்த கிளாட்டிக் அகாடமில நான் ஜாயின் பண்ண போறேனா, அப்புறம் நான் என்னோட பிரின்சஸ் லோலாவை பார்க்க போறேன், அப்புறம் சார் உங்களோட சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் கரெக்டா எங்க இருக்கு, நானும் உங்க இன்ஸ்டிடியூட்டை ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா அதோட லொகேஷன் காட்டவே மாட்டேங்குது, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு கேக்குறான். நம்ம பெருசும், அப்படியா நீ அந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற பிளேஸோட எண்டுக்கு போனோம் அப்படின்னா அங்க எங்களோட அகாடமி இருக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மொத்த பேரும், என்னது ரோடு டு டெத்தா, உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு அகாடமி இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், இந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற என்டையர் ரீஜியன்லயுமே ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும், அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தான் இந்த உலகத்துல இருக்க ஹை லெவல் எவால்வ்டு பீஸ்ட் எல்லாமே இருக்கும், நாம கேள்விப்படாத நிறைய எவால்வ்டு பீஸ்ட் கூட அங்க இருக்கலாம், அதாவது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா 10th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கூட அங்க இருக்குது, இந்த 10th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் இல்ல, அந்த இடத்துல இருக்க மிஸ்டிக்கே பஞ்சமே இல்ல அப்படிங்கிறான். நம்ம பெருசும், என்னடா குழந்தை நீ பயப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும்,
சேச்சா நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த ரோடு டு டெத்தை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்ல. ஏன்னா அங்க நிறைய ஜாம்பிஸ், அது மட்டும் இல்லாம எவலோட பீஸ்ட் நிறைய இருக்கலாம். இல்ல இல்ல இருக்குது, அதை நான் அடிக்கிறது மூலியமா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது எனக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட், இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறான். நம்ம பெருசும் சூப்பரா தம்பி, உன்னோட ஸ்பிரிட்டை நான் பாராட்டுறேன். நீ இந்த செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்துரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சார் நான் ஃபர்ஸ்ட் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் பிளாக் சி சிட்டிக்கு போய் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு நான் ரோடு டு டெத் மூலியமா உங்களோட அகாடமிக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறான். பெருசும் வாரியர் சர்டிபிகேஷனா பரவாயில்லாம், உன்னோட ஆர்வத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதடங்குது, அந்த மாதிரியே பண்ணிட்டு நீ வந்துரு, அப்புறம் உனக்கு குட் லக்டா பையா அப்படின்ட்டு போறாரு. அப்ப நம்ம லீடரும் சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டோட புது ஸ்டூடெண்ட் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம வாத்தியாரு புருஷியர் மார்க்கோ எல்லாரும் கூட உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ராஸ்டர், நீ நல்ல வேலை பண்ண அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் உங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும் சரி இதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மார்க்கோ புருஷியரும் ஆமா இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப நம்ம மார்க்கோவும் ப்ரொஃபசர் காமா நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம வாத்தியாரும் சரி ஓகே, அப்புறம் நான் இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் ரைட்டு, நம்ம வாத்தியாரு கண்டிப்பா அவங்கள தான் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அவனுங்களும் ஓகே ப்ரொஃபசர் நீங்க யாரை வேணாலும் கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அந்த பார்ட்டி பண்ற இடத்துல நம்ம டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இதே மாதிரி நீ வளர்ந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகிட்டே இருக்கணும், இது உன்னோட ஃபியூச்சருக்காக அப்படின்னு எல்லாம் சேர்ஸ் பண்றானுங்க. அப்புறம் நம்ம டாக்டரும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு டே ஃப்ராஸ்டர் நீ அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணோட்டி மறுபடியும் எங்களை வந்து பாக்குறதுக்கு மறந்து ஏதாவது போயிடாத அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஏமா டாக்டரே தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் விட்றியா அப்படின்னு கதறான். அப்ப அங்க இன்னொரு பொண்ணும் ஃப்ராஸ்டர் நீ ஒன்னும் கவலைப்படாத, நானும் சீக்கிரமே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ஜாயின் ஆயிடுறேன் அப்படிங்கிறா. ரெண்டு காரணம் அடே ஃப்ராஸ்டர் நீ ஏதோ ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகுதுற எனக்கு, ஏன்னா இங்க இருக்க எல்லாத்தோட கண்ணும் உன் மேலதான் இருக்கு. அப்புறம் இந்த ஆர்மி லேடி இவங்களும் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க, அது இல்லாம பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நம்ம லீடரும் ஃப்ரெண்டுக்காரனோட மண்டையில ஒரு கொட்டை போட்டு அடே குழந்தை பையலே உன்னோட வயசுக்கு எதையும் பேச மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. ரெண்டு காரணம் ஆர்மி பொண்ணு எதுக்காக என்ன அடிச்சு அப்படின்னு கதறான். அப்ப நம்ம லீடரும் எந்திரிச்சு ஃப்ராஸ்டரை போய் ஹக் பண்ணிட்டு டே நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த பிளாக் சி சிட்டிக்கு தானே போக போற, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம டாக்டரும் ஏமா நீ என்ன பேசுற, எதா இருந்தாலும் பார்த்து பேச அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஆமா இப்ப நீங்க என்ன வச்சு என்னடா பண்றீங்க, நான் தானே ஸ்கூல்ல சேர்றதுக்கு போறேன், நீங்க எதுக்கு என்ன வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க, அப்புறம் நானே தனியா அந்த ரோடு டு டெத் பிளேஸுக்கு போனேன் அப்படின்னு தானே என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும், அதனால நீங்க யாருமே என் கூட வர வேண்டாம் அப்படின்னு கதறான். அப்புறம் அந்த கிளாட்டிக் அகாடமியோட அவுட்டர் சைடு காட்டுறாங்க. ஹீரோவும் என்னோட சில்வர் பேந்தாம் ஸ்பியர் டோட்டலா காலி ஆயிருச்சு, அதை ரிப்பேரே பண்ண முடியாதான், அதனால இப்ப என்னோட டெம்பரவரி யூஸுக்காக நான் ஒரு நார்மல் ஸ்பியரை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி விடு, நான் மட்டும் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணோட்டி அபிஷியல் ஃபெடரேஷன் வெப்சைட்ல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பியரை வாங்கிக்கலாம். அப்புறம் இங்க என்ன தவிர கண்டிப்பா ஒரு இன்னொரு வாரியர் இருக்கணும், இதுவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கான மொதப்படியா இருக்கட்டும் அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஹீரோ அட்டாக் பண்றாங்க, அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அங்க இருந்த ஒருத்தனை பறக்க விட்டான். அப்ப அங்க இருக்க ரெண்டு பேரு இதை நீ எப்படா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகிட்டு சரி ஓகே நீ எங்க யங் மாஸ்டரை கொன்னதுனால நீயும் சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் ஓ நீங்க அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி அமுச்சு வச்ச ஆளுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க ஒரு சைக்கோவும் நீ இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல ஈனோஸ் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ மறுபடியும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டான். இதை பார்த்த மீதி ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது, அவனோட ஆரா ரொம்பவே வீக்கா இருக்கு, ஆனா எப்படா ஒன் பஞ்ச் மேன் மாதிரி இவனுங்களை ஒரே அட்டாக்ல கொல்றான், இவன் ஏதோ பவர்ஃபுல் ஆட்டங்குதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சே ஃபைட் பண்ற மூடே இல்ல, நீங்க என்னடா இவ்வளவு வீக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு சரி என்ன கொல்ல சொல்லி அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி அனுப்புறானுங்களா இல்ல என்ன பிடிச்சி போய் நீங்களே வந்திருக்கீங்களா அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுக்கிறான்.